Hi friends, welcome to Karti Gayatri Vlogs. இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல்ல என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாம். இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து என்னன்னு தெரியல, எனக்கும் இந்த கடுகுக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்குது. கடுகு வந்து தாளிச்சிட்டு வச்சா கீழே கொட்டிக்கிச்சு, அதுக்கப்புறம் குழம்புல கொட்டினா நிறைய கொட்டிக்கிச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றிகரமாக இன்னைக்கு லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சமையல் முடிச்சாச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி. ஆக்சுவலாக எனக்கு இட்லி இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. எங்கள் அம்மாவுக்கு இட்லி அழகாக க்யூட்டாக வரும். அதுக்கப்புறமேட்டுக்கா அதுக்கு சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி. தினமும் தேங்காய் சட்னியாக அரைச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கே தோணுது. ஆனால் இன்றைக்கி தேங்காய் சட்னி மட்டும் இல்லை, மதியம் லஞ்சுக்கு வச்ச சாம்பாரையே காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேர்த்து வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக புளி ஊற்றி மதியத்துக்கும். அதனால தான் அது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஹஸ்பண்டுக்கு சாம்பாரும் சட்னியும் கலந்து சாப்பிட்டா பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் வந்து சாதம், இது வந்து சாம்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி, கேரட், அப்புறமேட்டுக்கா பீன்ஸு, மெயினாக கத்திரிக்காய் ஹஸ்பண்டோட விருப்பம். முள்ளங்கி வந்து நான் பெருசாக சமைக்க மாட்டேன், ஏன்னா ஹஸ்பண்டுக்கு சளி பிடிக்கும் அப்படின்றதுனால. ஆனால் எனக்கு வந்து ஒரே ஒரு முள்ளங்கியாவது போட்டு சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். அதனால் ஹஸ்பண்டுக்காக மற்ற காயெல்லாம் போட்டு எனக்கு ஒரே ஒரு முள்ளங்கி மட்டும் போட்டுப்பேன். அவங்களுக்கு முள்ளங்கி வராத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியதுதான். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிட்டுப்பேன். மற்ற காயெல்லாம் போட்டதுனால அவங்களுக்கு அந்த காயெல்லாம் போட்டு கொடுத்துருவேன். ஹஸ்பண்டுக்கு வந்து கத்திரிக்காய் போட சொன்னாங்க, நான் வந்து முள்ளங்கி போட்டிருக்கேன். 2 பேருக்கும் 2 இது சேர்த்து போட்டிருக்கேன். இதையே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுப்பேன். இந்த சாம்பார் தான் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கா கோவக்காய் பொரியல். இதில் வந்து மல்லாட்டை போட்டு கூட நான் செய்வேன். இன்றைக்கி தேங்காய் இருந்ததுனால தேங்காய் போட்டு கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா தேங்காய் கூட சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் கம்மியாகவே சாப்பிட்டா நல்லா இருக்குன்றதுனால காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். எனக்கு இப்படி இருந்தாலும் பிடிக்கும், அப்படி இருந்தாலும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். நீங்கள் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். இன்றைக்கும் ஃபஸ்ட்டு லஞ்சுக்கு வந்து பொரியல் பேக் பண்ணிக்கிறேன். கோவக்காய் பொரியல் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து கோவக்காய் பழமாக இருந்தால் பிடிக்காது. முடிஞ்ச அளவுக்கு நானும் அப்படி தான் பொறுக்குவேன். இருந்தாலுமே ஒரு சில இது பழமாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு இது ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது அது பேர் என்ன, கத்திரிக்காய் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல். அந்த புளிப்போட லைட்டாக. அப்புறம் எனக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது இருந்துச்சுன்னா நான் வாங்கி சாப்பிட்டேன். சாம்பார் 2 பேருடைய விருப்பம், 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி சாம்பார். உனக்கு முள்ளங்கி கிடையாது சரியா, முள்ளங்கி வந்தாலும் சாப்பிடாத. 1-2 முள்ளங்கி இருக்கு, அதெல்லாம் எடுத்து வச்சிரு சரியா, சாப்பிடக்கூடாது. பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய் எடுத்து சாப்பிடணும். சரி சரி, குட்பாய் சாப்பிடு சரியா. சாம்பார் ரெடி. சாதம் சூடாக இருக்கு. ஃபஸ்ட்டே வடிச்சிட்டேன், எல்லாரும் கொஞ்சம் சூடாக இருக்கு. லஞ்ச் பேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் தான் நான் வைப்பேன், ஏன்னா அது ஊற்றாமல் இருக்கணும்ல. ஊற்றலாம் செக் பண்ணிவிட்டு கடைசியாக வச்சா ஆடாமல் இருக்கும் ஓரளவுக்கு. அதனால லாஸ்ட்டாக சாதம் வச்சேன். தண்ணி சூடாக இருக்கு. ஃபஸ்ட் தண்ணி சேர்த்துக்கிறியா? ஓகே. கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் ஓப்பன்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் சூடாக இருக்குது. 嗯 ஓப்பன்லேயே இருக்கட்டும். 嗯 கொஞ்சம் சூடாக இருக்குது. 嗯 ஓப்பன்லேயே இருக்கட்டும், கொஞ்சம் சூடாக இருக்குது.
அதான் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு பிடிச்ச மாதிரி சாம்பார். டோட்டலாகவே நாங்கள் வேறு டிஃப்ரென்ஸ். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கலந்து சாப்பிட அந்த அளவுக்கு பெருசாக எப்பயாவது சாப்பிடுவேன். மோஸ்ட்லி தனியாக தான் சாப்பிடுவேன். இதுவும் கலந்து தான் சாப்பிடுவேன். அழகாக இருக்குது, ரெண்டும் சாப்பிடுவேன், ஈக்குவலாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். நீங்கள் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.